மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட அறிவிப்பு தான். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து ஓட்டப்ப மக்கள் காசு கொடுப்பீங்க, மறைஞ்சு கொடுப்பீங்க, காசு கொடுப்பீங்க. ஆனா இப்ப என்ன ஒரு நாசுக்கா 5000 ரூபாய் பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஓட்டுக்கான காசு தான். ஏன்னா இத்தனை வருஷம், இந்த கடந்த 4 வருஷமா நீங்க மக்களை மறந்துட்டீங்க. இன்னும் எலெக்ஷன் இன்னும் 2 மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப வந்து பொங்கலுக்கு 3000 ரூபாய் பரிசு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 5000 ரூபாய். எங்களுக்கு இந்த இலவசமே வேண்டாம். இலவசம் கொடுக்கிற ஆட்சி நல்லாட்சியாக இருக்க முடியாது. இலவசம் எங்களுக்கு வேண்டாம். அறிக்கை சொன்னீங்க இல்லையா, நீங்க ஒரு சில தேர்தல் அறிக்கை மறந்துட்டீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க செஞ்சிருந்தாலே எங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் 10,000 மிச்சமா இருக்கும். மாதந்தோறும் இபி பில்லுன்னு சொன்னீங்க, பண்ணல. நீங்க ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து டாஸ்மாக் குடிக்கப்படும் போடுறீங்க, அதுவும் பண்ணல. தமிழகத்துல போதை கலாச்சாரம் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, அது தெரியல உங்களுக்கு. ஆனா ஓட்டுக்காக என்ன ஒரு நாசுக்காக 5000 கொடுக்குறீங்க. சரி, 5000 கொடுக்குறீங்க, கடைசியா அனைத்து பெண்களும் சொன்னீங்க இல்லையா, அனைத்து பெண்களும் கொடுத்துருக்கலாம். அது என்ன தகுதி வாய்ந்த பெண்கள்? விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு. நீங்க கொடுக்குற இந்த 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு ஒரு நாள் யூஸ் ஆகுமா? நீங்க என்ன சொல்றீங்க, பெண்களுக்கு இது பயன்படணும். எத்தனை நாளைக்கு? அடுத்தது உங்க தேர்தல் அறிக்கையில 2.0 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது கூட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தானா, இல்ல எல்லா பெண்களுக்குமா? தமிழக மக்கள், தமிழக பெண்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு இலவசம், ஒரு நாள் இலவசம் வேணுமா, இல்ல நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி ஒரு ஆட்சி வேணுமா? அது நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். இந்த 2026 தேர்தல்ல நமக்கான தலைவர்கள், நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய, இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு முதல்வர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.